அனைவருக்கும் வணக்கம். உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை. எப்படி நாம் வணக்கம் ஐயா. ஆ, வணக்கம் வணக்கம். ம். மனதை பற்றி நல்லா பேசிட்டே இருக்கோம். மனமது செம்மியால் மந்திரம் சேவிக்காத. மந்திரம் மனமது செம. அப்ப மன அமைதி அடையணும் என்ன வழி? சோறுல தான் நிக்குது. சோறு இருந்தா தான் மன அமைதி வருது. சோறு இல்லைன்னா மனம் கெட்டு போயிடும். ஆனா நம்ம சோறு திங்காம மனம் இவ்வளவு தெளிவா இருக்கு. அப்ப சோத்துக்கும் மன அமைதிக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா சோறு தின்னா மனம் கெட்டு போகுது, உடல் கெட்டு போகுது. இப்ப புரிஞ்சுக்கிட்டு சுத்தப்படுத்துறப்ப அந்த மன திருப்தி வந்துடுது. எப்படி வருது? மயக்கம், கிறுகிறு, சோர்வு எதுவும் வரலையே. உடம்பு மாறிடுது. அப்ப வேதியியல் மாற்றத்துக்கு மாறுது. இப்போ உணவுலேயும் மனம், உணவுக்கும் மனதுக்கும் நிறைய இங்க தொடர்பு இருக்கு. உணவு பழக்கத்தை மாத்தலைன்னு கொலை தான் நடக்கும். இப்போ மன அமைதின்னு உணவு உணர்வு ஆஹ் உணவு உணர்வு எல்லாம் போயிடுது. இப்போ கொலை செய்யறதுக்கு காரணம் அதுதான். அது மனமே இப்ப நமக்கு அமைதி கொடுக்குதே இல்லையா? மன அமைதி கொடுக்குது. அப்ப ரெண்டாவது வந்து நம்ம உணவு வேணும்னா எடுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இப்படி ஒரு முடிவு இருக்கு. அப்ப அதிலே அமைதி அடையுது. நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது. நம்ம வேணும்னா அப்ப கட்டாயம் இல்லை. நம்ம உணவு கட்டாயம் இல்லாம போயிடுது. உணவுங்கிற ஒரு போதைப் பொருள், அவ்வளவுதான். குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. குழந்தைகளுக்கு தெரியாது. அது வந்து நம்ம சுத்தப்படுத்தணுங்கிறது தான் தெரியணும். சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது தெரியும். சுத்தப்படுத்தலை பத்தி உலகத்துக்கு யாரும் அக்கறையே கிடையாது. இந்த வெளிச்சுத்தம் புறச்சுத்தம் இதை பத்தி ஒரு புரிதலும் கிடையாது. உடம்பு ஏன் நாற்றம் அடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உடம்பு ஏன் நாற்றம் அடிக்குது? இப்போ உள்ள கெட்டு போனும் காட்டி நம்ம வந்து உயிர் அடிப்படையாக கொண்டது. நம்ம உள்ள சுத்தமானா வெளியே அழுக்கே படியாது. வெளியிருந்து வர தூசிகள் தான் படுமே தவிர உள்ளிருந்து அழுக்கு வெள்ளாத பொழுது நமக்கு வந்து கோடிக்கணக்கான ஓட்டை இருக்குதுல்ல உடம்பு போறா. அது வழியாக கோடிக்கணக்கான ஓட்டை இருக்குது. அது வழியாக எல்லாம் போகும், எல்லாம் வரும். என்ன வேணா நடக்கலாம். என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. வெளிச்சம் போக்கலாம், வெளிச்சம் வரலாம். நம்ம உடம்பே இருட்டு தான். ஆனா வெளிச்சம் மட்டும் காந்தமா மாறுது. இது வரைக்கும் வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து காந்தமா செயல்படுது. எம்ஆர்ஐ ஸ்கேல்ல அதான் விதி. எம்ஆர்ஐ ஸ்கேல்ல அதுதான் விதி. எம்ஆர்ஐ ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா காந்த புலத்துக்கு நம்ம நடுவுல தான். தெரிஞ்சுக்கிறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நார்த் போல் சவுத் போல் மாதிரி வெட்டி வச்சோன்னா அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது நமக்கு அப்படி உணர்வு எனக்கு கிடையாது. நான் நீங்களா பார்த்துருக்கலாம். ஆனால் விஞ்ஞான ரீதி என்ன பண்ணான்னா எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு ஒன்றும் இல்லை. எம்ஆர்ஐ ஸ்கேனு கடுமையான காந்தங்களை வச்சு காந்த அலைகளுக்குள்ளே நடுவில் படுக்க வைக்கிறாங்க. உள்ள விழுவாங்க. வட்டமா இருக்குது, உள்ள விடுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாவி குத்தி மாதிரி வச்சு காந்தம் அப்படியே உள்ள இழுக்குது. இவ்வளோ தூரம் வச்சு சாவி குத்தி விட்டுருங்க, இந்த காந்தம் இந்த சாவி குத்தியே இழுக்குது, கீச்சையிலே இழுக்குது. நான் பார்த்தேன். நான் எம்ஆர்ஐ ஸ்கூலுக்கு போனதில்லை. இப்போ அனிமேஷன் பார்த்தேன். எம்ஆர்ஐ அனிமேஷன் தெளிவாக சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறான். ஏன்னா உடலில் இருக்கிற ஹைட்ரஜன் காந்தமாக மாறுதுங்கிறான். லைட்டு பட்டோன்னு காந்தமாக மாறுதுங்கிறான். லைட்டு பட்டு காந்தம் மாறும், உடம்பு எலக்ட்ரிசிட்டி தயாரிக்க ஆரம்பிச்சிடும். உடம்பு என்ன தயாரிச்சிடும்? மின்சாரம் தயாரிச்சது. ஆச்சரியமா இருக்கு நமக்கு. என்னடா எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துக்கிட்டு ஆச்சரியமா இருக்கு. ஓ, இது வரைக்கும் தெரியாத ரகசியம் கூட 2-3 நாள் தெரிஞ்சுட்டு, ஓ நான் சொல்றது ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அது முழுமையாக உடம்பு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான அடிப்படையே. அப்போ சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படுது, அதே காந்த கதிர் நம்ம மேலே படுது. அது ஆர்டிஃபிஷியலாக படுது, இயற்கையாக படுது. சூரிய கதிர் இயற்கையான கதிர். அது பட்டோன்னே எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகுது. இந்த முண்டைங்க வந்து தப்பு பண்ணி போட்டானுங்க. உணவுங்கிறது ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லி தொலைஞ்சாலும் பரவாயில்ல, நாசம் பண்ணி போட்டானுங்க. உணவு ஒரு பொழுதுபோக்கு. எப்படி இசை ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அப்புறம் காதல், காமம் எல்லாமே பொழுதுபோக்கு. என்னமோ சொல்றாங்க இல்லையா? காமம் பொழுதுபோக்கா இருக்க முடியாது. மற்ற எல்லாமே பொழுதுபோக்கா இருக்கணும். அந்த மாதிரி அது டைம் பாஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டைம் பாஸ்ன்னு வைப்பானுங்க. டைம் பாஸ். இப்போ உணவை வந்து பொழுதுபோக்குன்னு சொல்ல விடாம அது தினம் ஆக்கி தின்னுட்டு கருமம் நான் ஊட்டவே கழிவறையா மாத்திட்டாங்க. திங்க வேண்டியது கழிவறையா போக வேண்டியது. அதனால நம்ம கொஞ்சம் இந்த மனம் எப்படி அமைதி அடையுது? இந்த சுத்தத்தில் எப்படி மன அமைதி அடையுது? நோயிலிருந்து விடுதலை அடைகிறீங்க. நோயிலிருந்து விடுதலை அடைகிறப்ப மன அமைதி வருதே இல்லையா? அவன் நோயை தீர்க்க முடியாம அமைதி அப்படின்ட்டு கிடக்குறான். எப்படி அமைதி அடையுது? தூய்மை அடைகிறப்ப அமைதி ஆகுது. குடிச்சே ஒரு திருப்திங்கிறாங்க. குடிச்சா நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சுத்தம் பண்றப்ப நல்லா இருக்கப்ப அமைதி எங்கிருந்து வருது? சாராயம் குடிச்சதா அமைதி வருதுங்கிறேன்.
தின்னாத்தான் அமைதி வருது. எதை தின்னா அமைதி வரும்? இப்ப அமைதி எங்கிருந்து வருது? இப்ப நமக்கு பைத்தியமே பிடிக்காது. இப்படியே போனோம்னா நமக்கு பைத்தியமே பிடிக்காது. ஆக்சிஜன் இருக்கிறவர் ஆக்சிஜன் நைட்ரிக் ஆக்சைடு ரெண்டே உள்ள நிறைய இருந்ததுன்னா மின்சாரம் தயாரிச்சுட்டே இருக்கு. நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு 300 வாட்ஸ் நமக்கு தேவை. ஒரு வினாடிக்கு 300 வாட்ஸ் எனர்ஜி நமக்கு தேவை. வினாடிக்கு வினாடிக்கு குறைச்சல ஒரு நானோ வினாடி, ஒரு நானோ செகண்டுக்கு நமக்கு 300 வாட்ஸ் வேணும்னு எங்கிருந்து தயாரிச்சுட்டே தான் இருக்கும். அதனாலதான் இவ்வளவு வேலை செய்யுது. இல்லாட்டி இவ்வளவு பிரிஸ்கா இருக்க முடியாது. இல்லாட்டி வெங்கடேஷன் இப்ப கண்டுபிடிச்சிருப்பாருன்னு கேட்கிறேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்க்க போறோம். மருத்துவம்ங்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. மருத்துவங்கிறது ஒண்ணுமே இல்லை. மருத்துவத்துக்குள்ள பயங்கர செலவு பண்ற ஒன்றும் தேவையில்லை. இது எப்படி மாணவராக சேர்றவங்க இதெல்லாம் புரிஞ்சு சேர்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, இது உண்மையாலுமே 1 கோடி ரூபா கொடுக்கலான்னு நினைக்கணும். தேவையில்லாம 2 கோடி கொடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க எல்லாருமே. ம். சரி, இந்த 47 அதிகாரம் அப்படியே மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கை மரணத்தை பற்றி 47. மரணத்தை பத்தி முதல் வகை மரணம். மரணம்னு என்ன? இப்ப மரணத்தை பத்தி மரணம் செத்து போறான் செத்து போறான் எல்லாம் சொல்றாங்க. திங்கிறவனும் சாகுறான், அது ரைட்டு. ஆனா யோகிகள் ஏன் மரணம் அடையல? இதை பத்தி எந்த பாடத்துலயும் கிடையாது. அதுக்கான அனாட்டமி என்ன? அவருடைய ரத்தம் இயற்பியல் என்ன, வேதியியல் என்ன, உயிரியல் என்ன? ஒரு மனிதன் அப்படி குகையில் இருந்திருக்கிறான். இதை பத்தி என்ன என்ன யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஒருத்தர் தான் பண்ணியிருக்கானுங்க. நமக்கு நல்ல ஆதாரமா பண்ணது ஹீரரத்ன மனைக்கு தான் முழுமையா பண்ணானுங்க. அவரு படிச்சவர். அவர் பிஇ எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர் கட்டி அவரு பேசுறதுக்கு வசதியா இருந்து. இந்த பிரகலாத் ஜானிக்குல ஒரு விவரம் தெரியாது, சும்மா. ஆனால் இவரு பிஇ மெக்கானிக் கட்டி அவரு தெளிவா சொன்னாரு. சயின்டிபிக். அவரு என்ஜினியரிங் வேற படிச்சிருக்காரு. வெங்கடேசன் என்ஜினியர். அப்ப எல்லாருமே விளக்கமா பேசுறாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி. ஆனா வெங்கடேசன் செஞ்சது சாதாரண விஷயம் அல்ல. இருக்கிற 100 நோபல் பரிசு விஞ்ஞானி கூட கிட்ட வர முடியாது. எப்படி ரீடர் டைஜஸ்ட் சயின்ஸ் மேகசின் நம்புற மாதிரி, எப்போ ஜாட்ஜிபி நம்புற மாதிரி தான். ஜாட்ஜிபியும் உண்மை சொல்லதே இல்லையா? அதே மாதிரி தான் இந்த புத்தகம். முதல் வகை மரணம் இது பரிபூரண யோகிகளுக்கு மட்டும்தான் வரும். அதன் முதல்வர் பரிபூரண யோகிகள். இயற்கையாகவே பரிணாம சித்தாந்தத்தில் நமக்கு வருது பரிபூரணம், முழுமையான. இப்போ ஒவ்வொரு நிலைக்கு வர்றப்போ அரைகுற முழுமை, 1-2, அது ஒரு முழுமை. இப்படி முழுமை 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 8. அப்ப நமக்கு 7 இருந்து, அதாவது உயிரை பிரிச்சுட்டு தான். உயிரை பிரிக்கிறப்ப 8வது நிலை வருதுன்னு நினைக்கிறேன். அதுதான் சமாதி. உயிரை பிரித்தால் 8வது நிலை. அதோட முடிஞ்சிருச்சு. அதோட முடிஞ்சது. அது எப்படி உயிரை பிரிக்கிறது? அதுதான் ஆச்சரியமா இருக்குது. அது எப்படி உயிரை பிரிக்கிறது? அது எது போயிட்டு வர மாதிரி இருக்கும். நாங்க கூட சோதனை பண்ணி பார்ப்பா, போனா வராதுன்னு வேற சொல்றாங்க. அது செய்யறதுக்கு சிரமமா இருக்கு. போயிட்டே வராது. அப்படி ஏதாவது வெளியே போயிட்டு உள்ள வர மாதிரி கூட நான் கூட செஞ்சு பார்த்துருவேன். அப்படி 1 நாள் 2 நாள் இருந்து பார்த்துட்டு அப்ப சினிமாவுக்கு போயிட்டு வர மாதிரி தான் பரவாயில்ல. போனா திரும்பி வராதுங்கிறாங்க. அப்படி யாரும் திரும்பி வந்தவங்க யாராவது இருந்தா கூட, தைரியமா யாராவது இருந்தா கூட பண்ணி பார்க்கலாம். உயிர் போகுதே இல்லையா? அதுக்கான முயற்சி நம்ம இறங்கவே இல்லையே. சுவாச பயிற்சி பண்ணி அது பார்க்கணும். சித்தர்கள் சொல்ற மாதிரி தான் போகணும். இவனுக்கு சொல்ற மாதிரிலாம், இந்த பூசாரி சொல்ற மாதிரி கேட்டோம்னா போய் சேர்ந்துருவோம். ஆக முதல் வகை மரணம் பரிபூரண அடைந்த யோகிகளுக்கு மட்டும்தான் பரிபூரண. இன்னைக்கு 6 பேர் தான் வந்திருக்கு. பரவாயில்ல, 6 பேர் வந்திருக்காங்க. மனம் கெட்டு போச்சுன்னா ஒரு மனிதனை கொலை செய்யறது கூட அஞ்சுறது இல்லை பாருங்களேன். இப்ப நேத்து கூட கர்நாடகாவில் ஒரு டிஎஸ்பி, ஒரு ஓய்வு பெற்ற டிஎஸ்பி மனைவியே கொண்டு இருக்கிறாங்க. யானைக்குட்டி மாதிரி இருக்கு அந்த டிஎஸ்பி. ஐஜிங்க இருக்கிறா, ஐஜி நிலையில் இருக்கிற ஒரு அதிகாரிய எது சொத்து தகராறு எடுத்துருது. அவன் சம்பளமே லட்சக்கணக்கில் இருக்கும். சொத்து தகராறு மனைவியே சதன் குத்தி இந்த கொடூரனை கொலை செய்து விட்டேன்னு ஓடிட்டு இருக்குது. நேற்று பெங்களூர்ல, நேற்று முந்தானத்து பாத்தீங்களா இல்லையா? அது மனம்தான், மந்த புத்தி. எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மனம்தான்.
நேற்று ஒரு 15 பேர் 30 பேர்த்த கொலை செஞ்சா பாருங்க, அது மனம்தான். அப்ப உயிரை விருப்பத்துக்கு பிரிக்கிறது மனம்தான். உயிரை எடுப்பதுக்கு மனம் பயன்படுற மாதிரி உயிரை வெளியேற்றுவதற்கு மனம் பயன்படுகிறது. அப்ப இந்த இதுக்கான வேதியியல் மாற்றம் என்ன? இது பரிபூரண யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுவது. இது கோடியில் ஒருவருக்கு தான். அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி செஞ்சு பார்க்கறதுன்னு தெரியல. ஒருவருக்கு தான் தற்செயல் நேருகிறது. இவர்களுக்கு மறுபிறவி இல்லை. இரண்டாம் வகை சாதாரண. இப்ப பாருங்க, இது அந்த கரெக்டா பேசுற இப்ப மரணத்தை பத்தி 2 நாளா இன்னைக்கு பேசுறோம். அந்த போர்ல சாகிறது, வார்ல சாகிறது, கொலையில சாகிறவனுக்குல திருப்பி திருப்பி அவங்க திரும்பி 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 அது ஒரு சாதாரண கேவலமான மரணம் மாறிட்டாங்க. இது சாதாரண வாழ்வு வாழ்ந்து உடல் முதுமையினால் தளர்வடைந்து ஏற்படும் யோகம் பழகாதவருடைய சாவு. அப்ப யோகம் பழகிய ஒரு சாவு வேற, யோகம் பழகாத ஒரு சாவு வேற. இப்ப 2 சாவு வருது. யார் யார் யோகம் பழகுறாங்க, யார் யார் யோகம் பழகல அப்படிங்கிறது. பெரும்பாலான மக்கள் இதுலதான் இருப்பாங்க. பெரும்பாலான மனிதர்கள் இவ்வகை மரணத்தை அடைவார்கள். இவங்க மரணத்தில் மறுபிறவி, அது ரீசைக்கிளிங். பிளாஸ்டிக் பொருள் ரீசைக்கிளிங், இரும்பு ரீசைக்கிளிங், எல்லா பொருளும் ரீசைக்கிளிங் மாதிரி திருப்பி திருப்பி உருக்கி ஊத்தி உருக்கி ஊத்தி திருப்பி திருப்பி வருமாறு தெரியுது. இரண்டாம் வகை. மூன்றாம் வகை இது கெட்ட சாவு. இந்த கெட்ட சாவுறது இப்ப நடக்கிறதுல வருது என்று கூறப்படும் நோய்கள்ல ஏற்பட்டு சாவு, அது கெட்ட சாவு தான். போர்க்களத்திலும் சாவு. இப்ப போர்க்களத்தில் சாவு, அப்புறம் தற்கொலையில சுட்டுக் கொள்றது, இது தண்டனையில் சாகிறது, சுட்டுக் கொள்றது, கொலை செய்யறது, தூக்கு போடுறது, இதெல்லாம் இவ்வகை 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 சாரும் தீய சாவை சாரும். இதை அடையும் மனிதர்கள் நீண்ட காலம் ஆவியாக சுத்திட்டு தான் இருப்பாங்கிறாங்க. மறுபிறவியை எடுப்பார்கள். இந்த வீர சொர்க்கம், அதாவது போர்ல செத்தானுக்கு வீர சொர்க்கம்னு ஒரு பேர் இருக்கு. நடுகள் அப்படித்தான். செத்து போனதுக்கு வந்து ஏதாவது ஒரு இதுக்காக போரிட்டு இருப்பான், அந்த நினைவுக்காக நடுகள் எடுப்பாங்க. நடுகள்னு ஒரு பழக்கம் இருக்குது. நடுகள் யாராவது போர்ல செத்தாங்கன்னா நடுகள் எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு. அதே நேரத்துல ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்தால் தேவர்கள் கூட, அது வந்து கடவுள் வேற தேவர் வேற, அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுறதுக்கு காரணம் சொல்லி இப்ப அவனை போய் கொல்லு அப்படிங்கிற மாதிரி. எந்த சூழ்நிலையும் நீ கடைசியில பார்க்காத, நீ கொல்லு, நான் பார்த்துக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப கொலை செய்யறதுக்கு நியாயப்படுத்தி இருக்காங்க இவங்களுமே. சூழ்நிலையால் மனிதர்கள் கொலையை செய்யறது போய் எப்படி காந்தியை சுட்டு கொண்டாங்க. அது என்ன காரணம்? அது என்ன, காந்தியை சுட்டு கொண்டாங்க. அதே மாதிரிதான் எத்தனையோ பேர்த்த உண்மையை சொல்றவங்களும் சுட்டுக் கொள்றாங்க, சும்மாவே போறவனு சுட்டுக் கொள்றாங்க, வேடிக்கை பார்த்தவனு சுட்டுக் கொள்றாங்க. பாலஸ்தீனத்துல தினம் சாவு நடக்குது. இஸ்ரேலுக்கார தினம் குண்டு போடுறான். அவன் குண்டு போடுறதை பார்த்து நம்ம பார்த்தமே இல்லை. நம்ம வந்து இப்பதான் குண்டு போடுறது கம்மியா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அந்த நாடே சுடுகாடா மாறிடுது. இந்த குண்டு போடுறதை பார்த்தா இந்த வாழ்க்கையில அப்ப எல்லாம் அமெரிக்காரன் பண்ற வேலை எல்லாம் அப்படித்தான். முதல் வகை மரணத்தை பற்றி விளக்கம். இது மட்டுமே மனிதர்களால், அதாவது இந்த சித்தர்கள் பண்ண வேலையை இவங்க பண்றாங்க. சித்தர்கள் மாதிரி உயிரை பிரித்தால் மட்டும்தான் அது உண்மையான சாவு. அது ஆதிசங்கர் அப்படி பண்ணியிருக்காரு. அவரு அது சின்ன வயசுல அவர் 33 வயசுல 33 வயசுலயே முடிச்சுட்டாருங்கிறாங்க. ஆதிசங்கரர் வாழ்வும் முக்தியும் இது பற்றி நாம் சொல்ல முடியும். சரியா? மனிதன் நீதி நூல்கள் கூறியபடி பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற நிலைகள், இதுதாங்க 4 இதில் தாங்க வருது. ஒவ்வொரு தனிமனிதனுக்கான ஒழுக்கம் இதுதான். ஒவ்வொரு தனிமனும் இது செஞ்சாகணும். ஒரு தனிமனிதன்
என்ற நிலைகளை கடந்து முக்தி என்று சொல்லப்படும் தானாக உயிர் உடலை உகுத்து விட்டு, உகுத்துன்னு தானா பூ உகுத்து கொடுக்குற மாதிரி தானாவே அந்த பழம் கழண்டு விழுற மாதிரி தான். அப்ப 120 ஆண்டுகள் ஒருத்தர் நோயெல்லாம் வாழலாம், நோயில் தான் வாழ, எந்த முயற்சியும் இல்லாம அது கழண்டு போகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு பழம் கனிஞ்சு கீழே விழுகுதுன்னா எந்த முயற்சியும் இல்லாம அந்த காம்பு கழண்டு கீழே விழுந்துருது இல்லையா, அப்படின்னு நான் நினைக்கிறேன். தடியில் அடிச்சு காய தடியில அடிச்சு காய கீழே விழுது வச்சு நாம பழம் பழுக்க வைக்கிறோம், அப்புறம் அது சாப்பிட்றோம், போடுறோம், அது மீண்டும் அது முளைக்கதான் செய்யுது, தானே கண்டு விழுகுதே. அப்படின்னா அதுவே கட்டி விட்டுருது. அந்த கரெக்டாக அந்த பாலெல்லாம் போய் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பால் இருக்கிற வரைக்கும் அதை ஒட்டிக்கிட்டே இருக்கு. பால் சத்து, அந்த சத்து மாம்பழத்துக்கு போகல அப்படின்னா அழகா கால்ட்டு கீழே விழுந்துருது. அப்படித்தானே? இந்த பாலை வழிய ஆமாங்க ஐயா, அருமையா இருக்கு பாருங்க அந்த புரோட்டீன். மாங்காய் கூட அப்படிதான். அது அந்த அந்த பால் சுரக்கிறது நின்றுடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பழமான பிறகு அப்படியே காஞ்சு அந்த இது மட்டும், கிளை மட்டும் அப்படியே விடுதலை ஆகி அப்படியே கீழே விழுந்துரும். அவ்வளவுதான். அழகா இது மனித வாழ்வே அப்படியே எடுத்துக்கலாம். இதுதாண்டா மனிதன் வாழ்வு, அவ்வளவுதான். எந்த முயற்சியும் இல்லாம கண்டு விழுந்து அது இனப்பெருக்க தகுதியோடு, அப்ப நாமளும் இனப்பெருக்க தகுதியோடு அது முழுமையா மருத்துவத்துக்கு வந்துடுது. அந்த மாம்பழம் முழுமையான மருத்துவம், முழு நிறைவு பற்றது, பரிபூரணம் தான் அது. இதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்கலாம். வானப்பிரஸ்தம் வெங்கடேசன் ஐயா வந்து பண்ணியிருக்காராங்க சாமி. ஒரு 15 அடி 5 சென்ட் நிலத்துல வந்துட்டு 15 செவரு முயற்சி பண்ணியிருக்காரு. அது முழு வெற்றி அடையல, முழு வெற்றி அடையல. முயற்சி பண்ணியிருக்காரு. யோக பிரஸ்டன் முயற்சி பண்ணி தோல்விதான் அடைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு முமுசுவா ஆயிட்டாரு. அப்படித்தான், முமுசு தான். அத யோக பயிற்சி பண்ணி பாதியில ஓடுறது, அவங்க அடுத்தவங்களுடைய உடம்புல ஏறிக்குவாங்க அப்படிங்கிறாரு. யார் அகத்தூய்மை பண்றாங்களோ அவங்க அந்த போட்டான் வந்து அங்க ஏறிக்குது. போட்டான் எடை கிடையாது, போட்டானுக்கு எடை கிடையாது. ஒவ்வொரு உடம்புலையும் மனிதனுடைய ஒவ்வொரு உடம்புலையும் பல லட்சம் போட்டான் உட்காந்துருக்குதுங்கிறான், வெவ்வேறு சம்பந்தம் இல்லாத போட்டான். சம்பந்தமே இருக்காது, உங்க உடம்புல பயன்பட்டு இருக்குதுங்கிறான். அது எடையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, உணரவும் முடியாது, உள்ள இருக்குதுன்னு தெரியாது, என்னன்னு நமக்கே தெரியாது. இதெல்லாம் நம்ப முடியுதா இல்லையா எனக்கும் தெரியல. அது நம்ம உடம்புல என்ன சாமி செய்யும்? ஒண்ணும் படாது. நம்ம கூட போறப்ப அது கூட வருதுங்கிறாங்க. அப்படிதான் எழுதியிருக்காரு அவர். நம்ம கூட நாம கிளப்பறப்ப அது கூட வந்துருங்கிறாங்க. ஒரு தேனி போச்சுன்னா கூடயே போற மாதிரி. ஒரு தேனி, ராணி தேனி ஓடிச்சுன்னா பின்னாடி எல்லா தேனி பின்னாடியே போது பாருங்க. இது எங்கவே உட்காந்து அங்கவே உட்காந்துக்கும். ராணி தேனி கிளம்புச்சுன்னா எல்லா தேனி அங்க போயிடும். அதனாலதான் தேன் பிடிக்கிற பாரு, ராணி தேனி பிடிச்சி டப்பால போட்டு வச்சுக்குவா. அதை கூட்டு வந்து நீங்க வீட்டு விட்டீங்கன்னா அது இல்ல. அப்படி மூசா வர்றவங்களை வந்து தேவர்கள் வந்து ஒரு நாள் கைவிடுவதில்லை என்று கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்றாருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணி கடைசியில முடியாதவங்க வந்து தேவர்கள் வந்து கைவிடுறது இல்ல, அவங்க வந்து கூட வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, ஆகாரத்தை விட்டு நீங்க போனாவே தேவர் தானே, மனிதன்ல இருந்து மாறுபட்டவன் தானே, 7ஆம் நிலை தானே. உங்களுக்கு நோய் அணுகாபீதி வருது இல்லையா, உங்களுக்கு மனம் எப்படி மனம் திருப்தி அடையுதா இல்லையா, மனம் உங்களுக்கு திருப்தி. ஏன் இதுல யாரு உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கல, ஏன் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கல? எல்லாத்தையும் தண்ணி அந்த ஜீரண நீரை வந்து கட்டுப்படுத்திட்டாலே வந்து பசி எடுக்காத நிலையில இருக்கு, அவனுக்கு ஆசை எதுவுமே இல்லாத ஒரு தன்மையுள்ள மனிதனா மாறிடாம போட்டிருக்கு. மனம் எப்படி திருப்தி அடையுதுன்னு கேக்குறேன். ஏன் மென்டல் அவுட் ஆகல? சோறு இல்லைன்னா செத்து போயிருவேன், சோறு இல்லைன்னா மென்டல் அவுட்னு சொல்றதெல்லாம் பொய்யா போச்சு இல்ல. சோறு கூட மன அமைதியே வராதுங்க, ஆகார பழக்கம் கூட மன அமைதி வராது. அடுத்து கெடுட்டேல தான் இருக்குது. நீங்க உணவு கட்டுப்பாடு வரும் பொழுது அமைதி எங்க இருந்து வருது? அப்ப எதுக்கு உணவுக்கும் உணர்வுக்கும் எது தொடர்பு இருக்கு? அப்ப மூளையில் இருக்க, அதாவது மூளை ஒண்ணு இருக்கு, மூளை கீழே நாடமுள்ள சுரப்பைகள் இருக்கு, முக்கியமான சுரப்பைகள், அதுதான் அமைதிக்கே காரணம்ங்கிறான். மூளையோட அதுக்கு தான் பவரு.
ம். மூளையும் அமைதி அடையும். மூளை நீர் வத்தி இப்போ நம்ம கூட நீரே வத்தாது, அதாவது மூளை நல்லா வேலை செய்யும். நினைவாற்றல் அதிகமா இருக்கும், இது நினைவாற்றல் கூடிரும். அது மட்டும் இல்ல, நாளமுலா சிரிப்புல எல்லாத்துக்கும் இதோட நமக்கு 2 மில்லிமீட்டர் அதிகமாயிரும். இந்த மாதிரி பட்னி போடுறவனுக்கு, சுத்தம் பண்றவனுக்கு, அதான் இயல்பு நிலைன்னு நினைக்கிறேன். அதுதான், அதாவது ஆகாரம் திங்கிறவனுக்கு சுருங்கி போயிருது, இந்த மாதிரி சுத்தப்படுத்துவனுக்கு நிச்சயமா அது விரிஞ்சிரும், விரிஞ்சு பெருசாயிருது. ஆகாரம் வந்து சுருக்கிடுதுன்னு நினைக்கிறேன், நாளமில்லா சிறப்பிய. அந்த விஷம் ஏறுதுல, அமிலத்தன்மையும் உப்புத்தன்மையும் ஏறப்போ அவனுக்கு மூளை வேலை செய்யறது இல்லை, மன அமைதி வராது அவனுக்கு. அதனால சாரையும் குடிக்க உணர்றான் இல்லையா, அதே தான். ஆமா ஆமா. இப்ப நமக்கு மட்டும் எப்படி அமைதி வருதுன்னு கேக்குறேன். நமக்கு சுதந்திரம் இருக்குது, உணவு சுதந்திரம். நம்ம சாராயம் குடிக்கலாம் வேண்டாமா, காப்பி குடிக்கலாம், நம்ம முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கு. அவன் அப்படி இல்லை, முடிவே எடுக்க முடியாது, அது குடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். முடிவெடுக்கிற அதிகாரம் அவனுக்கு கிடையாது. இப்போ நாம நினைச்சோம்னா சாராயம் குடிக்கலாம், இட்லி திங்கலாம், எதை வேணா சாப்பிட்டு நிறைவு செய்யலாம். ஏன்னா நம்ம உடம்பை பத்தி புரிஞ்சுக்கிட்டான். உடம்பு கோயில்ற சாக்கடையா மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நோய் நல்லாயிருச்சு இல்ல, பசிதாகம் கட்டுப்பாட்டு கொண்டு நீங்க பெரிய ஆள் இல்ல, 7ஆம் நிலைக்கு போறீங்க. அப்ப இந்த இவ்வளவு ஒரு வைரம் கிடைக்கிறப்போ உடலாலும் மனத்தாலும், அந்த 100ஆம் பக்கத்துல எழுதி 100ஆம் பக்கத்துல என்ன சொல்றாங்க, உடலாலும் மனத்தாலும் ஆன்மாவாலும் 3 நிலையிலும் நீங்கள் மேலால் நிலைக்கு செல்லுகிறீர்கள். இது வந்து வாழ்க்கையில் ஒரு ரத்தனத்துக்கு சமம். 100ஆம் பக்கம் என்ன சொல்லியிருக்கீங்க, அதான் இது. அப்ப இவ்வளவு ஒரு திருப்தி வர்றப்ப ஏன் செய்யக்கூடாது? யாரும் ப்ராஜெக்ட் பண்ணல, அவ்வளவுதான். யாரும் செயல் திட்டமா இப்ப யாராவது ஒரு செயல் திட்டத்தை கொடுத்து, இப்ப நீங்க தான் செஞ்சுட்டு வர்றீங்க, நீங்க தொடர்ந்து வந்தா நீங்க தான் செய்யணும். திருமாறன் செஞ்சுட்டு இருக்காரு, காட்டினாத்தான் இவங்கள ஒத்துக்குவாங்க. யாரே வேடிக்கை பார்க்கறாங்களா அவங்கள, பாவம். அவங்களுக்கு பொருளாதார பின்னணி வேற மாட்டு யோகம் வந்து 100வது பக்கத்துல வந்து சாமி, யோகம் 3 வழிகளில் உதவி செய்கிறது. முதலாவது மிக உயர்ந்த உடல் நலத்தை தருகிறது. 2வதாக ஆழ்ந்த மனரீதியான ஓய்வை தருகிறது. 3வதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அண்டவெளியுடன் அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது. இவ்வகையில் இவ்வாறு 3 வகைகளில் நம்மை முன்னேற்றம் பற்றி நம் வாழ்வில் ஒரு ரத்தினத்திற்கு சமமாகும். போது மொத்தமா இந்த கல்வி அவ்வளவுதான். இவ்வளவு மொத்த கல்வி இவ்வளவுதாங்க ஐயா. ஆனா படிக்கணும், படிச்சா பரீட்சை எழுதுனா பாஸ் ஆயிடுன்ற மாதிரி, பரீட்சை எழுதணும்ல, அது மாதிரி நாங்க வந்து செய்யணும். அதே சுத்தப்பட்டு அது நீங்க ஒண்ணு இல்ல, குறைந்த உணவிலே வாழ்ந்துட்டே இருந்தா அதே கழட்டு விழுந்துரும். குறைந்த உணவிலே போக போக நம்ம இந்த சாதாரண பற்றுல இருந்து அது விடுதலை, பற்றுல இருந்து விடுதலை. மாங்காய் பழுத்த கீழே போகிற மாதிரி பற்றுல இருந்து விடுதலை அடைஞ்சிருது. அது விடுதலை அடைகிறது சன்னியாசம். அப்படித்தான் வந்தாங்க. இப்ப யாராவது செஞ்சு பார்த்தா தானே தெரியும். அதை திரும்பி வர, அதாவது திரும்பி போய் பூத்துக்கிற மாதிரி கூட இனியும் பண்ணி பார்த்துருவாரு. அது வேற ஒரு பிரச்சனை இருக்கு, போனா திரும்பி வராதுங்கிறாங்க. அது வேற இருக்குது. கடைசியில உட்காந்து போனா அவ்வளவுதான், போனா திரும்பி வராதுன்னு தெரிஞ்சுதான் போகுது. அதனால தைரியம் உட்காந்துடுறாங்களே தெரியும். போனா அப்ப திரும்பி வர மாதிரி இருந்து விளையாட்டுல பண்ணுவாங்க அதையே. ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனை தான். அது உடம்பை வந்து உள்ள வச்சுட்டு போயிருக்கிறாங்கிறாங்க. ரத்தம், அதாவது உயிரை பிரிச்சுட்டு போனாலே உள்ள வந்து சேர்றது இல்லை, ஆனா ரத்த ஓட்டம் இருந்துட்டே இருக்குங்கிறாங்க. அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. 100 ஆண்டு 500 ஆண்டு 1000 ஆண்டு ஆனாலும் ரத்த ஓட்டம் ஓடிட்டே இருக்குது, உடம்பு கெடுறது இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி பாடியெல்லாம் பார்த்தது இல்லை. இந்த புத்தகத்தையும் வெங்கடேசன் பார்த்ததோட சரி, இந்த நிறைய சொல்றதை பத்தி நான் நேரில் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லை. சொல்ற இடங்கள் கோயில், நமக்கு தேவை ஆரோக்கியம், நியாயமான அறவடையில பொருள் ஈட்டணும். இதுக்கு நமக்கு என்ன கிடைக்கணும் அது கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நம்ம வந்து என்ன கிடைக்கணும் அது கிடைச்சாச்சு. இதை போய் நாம என்ன வழியா அப்படி போவேன்னு, இது அனுபவம் வெவ்வேறு மாதிரி இருக்கு. என்ற அனுபவம் வேற மாதிரி இருக்கும், உங்க அனுபவம் வேற மாதிரி இருக்கும். சொல்லிக் கொடுக்குறங்க இல்லாட்டி நான் ஏன் சொல்லித்தரேன், நம்ம ஏதோ சொல்லிக் கொடுப்போங்கிற முயற்சி. எனக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு பாருங்க. ஒரு நாள் 7-10 வகுப்பு நடத்தினா கேட்கறக்கு ஆள் இருக்காங்க. நிறைய நோயாளிகள், அடுத்தது நோயாளிகளை குணப்படுத்தி கொண்டு வரணும். நீங்களும் நோயாளிங்கிறது என்ன, இப்ப நிறைய நோயாளிகள் வரணும். இதுல வசதி இருக்கிறோம், வசதி இல்லாத நோயாளிகள் விட்டுருங்க, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா யாரா இருந்தாலும் 1 வருஷத்துக்கு கத்து வேண்டி இருக்குது, ஏன்னா நம்மளால முடியாது. 1 வருஷத்துக்கு வேணும் ஃபீஸை முதல்ல பிடிக்கிறோம், இல்லைன்னா அவன் கழட்டிட்டு ஓடிடுவானுங்க. ஃபீஸ் இல்லாத வரவும் முடியாது.
1 வருஷத்துக்கு இளவு எடுக்கணும். சாதாரண விஷயம் கத்துன்னு கத்தி அவனுக்கு புரிய வச்சு மெடிக்கல் வசதி அவனுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டும் எடுக்க முடியாது. அவனுக்கு என்னதான் அவனுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? இதுல ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இது ஓசியில வைத்தியம் பார்க்கவும் முடியாது. என்னாலும் புரியாது அவனுக்கு. நிச்சயமா இது பொருளாதாரம் இருக்கிறதாங்க செய்ய முடியும். யார் எனக்கு தெரிஞ்சு இது பொருளாதாரம் இருக்கிறதே செய்ய முடியும், நல்லா தெரியுது. ஏன் அவனுக்கு பொருளாதார நிதி வேணும், வசதி வேணும், சூழல் வேணும், அமைதி வேணும், சொல்றதை கேட்கணும், 10 நாள் வீட்டுல இருக்க வைக்கணும், அப்படியும் இருக்குதே. அப்ப நீங்களும் இவ்வளவு வேலை இருந்துட்டும் அரைக்குறை மாத்திரம் செய்யறீங்க, வீட்டுல உட்காந்து செய்ய போறீங்க நீங்க. அவன் என்ன பண்ணுவான்? முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன், விடுறது இல்ல. கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிடுறது. இது இப்படியே பண்ணிடணும். திருமாறன் வந்து எந்த வேலையும் கிடையாது. திருமாறனுக்கு 100 விழுக்காடு எந்த வேலையும் கிடையாது. அதனால தைரியமே செய்யறாரு பாருங்களா. 6 நாள் நெல்லிக்கதல் இருக்கிறாரு பாருங்களேன். 6 நாளா அவர் போட்டே இருப்பாரு. சொல்லியாச்சும் பண்ணிட்டு இருப்பாரு பாருங்களா. பாரு கூப்பிடுற பாரு, நாளைக்கு கூப்பிட்டு கூட 8 நாளும் பாரு, 7 நாள், 6 நாள், நேத்தோட 5 நாள்னு சொன்ன பாரு. அப்படி நேத்து இன்னைக்கு மாற நாளைக்கு காலையில் கேட்கறேன், என்ன கருப்பட்டிக்கு வார சொன்ன மாறிட்டீங்களான்னு கேட்பேன். ஆமா மாறிட்டாருன்னு வச்சுக்க, நாளைக்கு வர சொல்றேன். அப்புறம் ஆர்வமா வர்றது இல்ல, கூப்பிட்டா வந்துடுறாரு. இன்னமும் அவருக்கு மண்டையில ஒரு அழுத்தம் இருந்துட்டே இருக்கு. அவர் சொல்லிட்டே இருப்பாரு, மண்டையில அழுத்தம் குறைய மாட்டேங்குது. மண்டையில அழுத்தம் குறைய மாட்டேங்குது தெரியுது இல்ல, நீதான் ஏன் பண்ண பண்றேன் அப்படின்னு மறுபடி சாதாரண உணவுக்கு போயிட்டு திரும்பி வர்றது. இப்ப சாதாரண உணவு போயிட்டு வந்தா மறுபடியும் இந்த மண்டையில ஏறிக்குது. அதுக்கு தெரியுது, அவருக்கு மண்டையில அழுத்தமாகுது அப்படின்னு தெரியுது. மறுபடியும் வந்துடுறாரு. கேட்க முடியும், அதே பெரிய முன்னேற்றம் தானே. அதான் கண்டுபிடிச்சிடறாரு இல்லையா, கண்டுபிடிச்சாரு. நமக்கு நோய் இதுதான் வருது. அவர் உடலோட பேச ஆரம்பிச்சிடறாரு. பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ரத்தம் கட்டுறது இல்ல. அப்பப்போ சோதனை பண்ணி பாக்குறாரு. பலமுறை சோதனை பண்ணி பார்த்து எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா சக்கரை நோய்க்கான அறிகுறியே இல்லைன்ட்டாங்க அவங்க. சக்கரை நோய்க்கான அறிகுறியே இல்ல. ஒரு வெங்கடேசனும் கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிறாரு போல இருக்கு. விட்டு விட்டு சோதனை பண்ணி. அதனாலதான் இந்த 93 கிலோ வந்து 5 மாசத்துல கரைச்சிருக்காரு. அப்புறம் இடையில விட்டு சாப்பிட்டுருக்காரு, பண்ணியிருக்காரு. என்னால் பல முறை சோதனைக்கப்பட்டுதான், நான் பல முறை சோதனை பண்ணிட்டு தான் இதை அறிவிக்கிறேன். ஏன்னா இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கா, அதாவது செயல் திட்ட வகுப்புங்க. இது எல்லாரும் படிச்சு ஒத்துக்கணுங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. எல்லாரும் ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் ஒன்றும் நடக்காதுங்க ஐயா. அதனால தைரியமா என்ன பண்ணணும், மீடியாவை பயன்படுத்த வேண்டியது. இது என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இதையே நான் ஒருத்தர் தான் கத்திட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி 100 பேராது வந்தாதான் நடக்குது. சரிங்களா? வேற சேர்ந்த கேள்வி முடிச்சுக்கலாம். சரி சரி, திருலட்சம் முடிச்சுக்கலாமா? யாராவது கேள்வி இருக்கா? இந்த அந்த சாவை பத்தி சொல்லியாச்சு மேடம், முடிச்சுக்கிறேன். சாவை பத்தி சொல்லியாச்சு, மறுபடியும் கொஞ்சம் பண்ணலாம். அதாவது மனிதனுடைய நீதி நூல்களின்படி பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சன்னியாசம் இந்த மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா. முக்தி என்று சொல்லப்படும் தானாக உயிர் உடலை புகுத்து விட்டு உச்சியின் வழியாக பிரம்மரந்திரம், அந்த இது பேர் பிரம்மரந்திரன் சொல்றீங்க, வேற என்னமோ சொல்றது, அதுதான் இந்த பிரம்மரந்திரம், ஆகாய் தாமரை, உச்சி, வேற என்ன இருக்குது? உச்சிக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பேர்ல சொல்லுங்க. உச்சி தமிழ்ல உச்சின்னு சொல்லிட்டு போயிடுறான், அவ்வளவுதான். பினியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, பினியல் கிளாண்டுன்னு சொல்லி. பினியல் கிளாண்டு கீழே, அது மூளைக்கே, அது பிட்டியோட்ரி, அதுக்கு கீழே இருக்கிறது பிட்டியோட்ரி, இது மேல இருக்கிறது பினியல் கிளாண்டு. இந்த பினியல் கிளாண்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப நமது எகிப்துல வந்து இறந்த மன்னர்களினுடைய உடலை வந்து அந்த பிரமிடுக்குள்ளார வைக்கிறாங்க இல்லைங்களா, அது எத்தனை 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இருந்தாலும் அந்த பிரமிட்ல இருக்கக்கூடிய அந்த உடல் வந்து அழுகி போறது கிடையாதுங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த பினியல் கிளாண்டு வந்து பாத்தீங்கன்னா அதே பிரமிட் ஸ்ட்ரக்சர் தான் தலைகீழ் பிரமிடா இருக்கும். தலைகள் பிரமிட்னு சொல்லினா பிரமிட்ல வந்து கூர்மையான பகுதி வந்து மேல் நோக்கி இருக்கும் எகிப்துல இருக்கிற பிரமிட்ல. வேற நம்மளுடைய இந்த உச்சில இருக்கக்கூடிய அந்த பினியல் கிளாண்டு வந்து தலைகள் பிரமிட் மாதிரி இருக்கும். அந்த கூர்மையான பகுதி வந்து நம்ம அகல மேலே கூர்மை கீழையும், சரி கூர்மை கீழே இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஆகர்ஷண சக்தி வந்து அந்த உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம இந்த குழந்தைங்கள்ல வந்து முதல்ல வந்து பிராணன் வந்து அந்த உச்சி வழியா தான் போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்களா. அப்புறமேல தான் புலன் வழி செயல்பாடு நடக்க உச்சி பொருதி மூக்கு வழியா வந்து சுவாசம் நடைபெறுது. இப்ப இது வந்து யோகிகள் எப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உச்சி வழியா வந்து பிராணன் வந்து செலுத்தும் போதுதான் அவங்க வந்து இந்த உடலுக்குள்ளார வந்து
அப்படியே மடக்கமாயிடுறாங்க. ஓ அந்த உடல்ல வந்து அந்த உயிர் தங்கும் போது தான் உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து தடையில்லாம ஓடிட்டுருங்க. உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாக்கா ரத்த ஓட்டம் இருக்காது. ம் ரத்த ஓட்டத்தையும் நிறுத்தி உடலை விட்டு உயிரை பிரித்து இருக்கிறவங்க தான் முக்தி அடைஞ்சவங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அதே ம் மாதிரி இந்த பினியல் கிளாண்ட் வந்து தலைகளா இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அது வந்து ம் ஒரு தடவை என்சைக்ளோபீடியாவில் நான் போட்டு பார்த்தேன் நான். ம் தலைகள் பிரமிடா அந்த ஸ்ட்ரக்சரே போட்டிருக்காங்க. ஓ பினியல் அருமை கிளாண்ட் அருமை ஸ்ட்ரக்சரே. ஆ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த வான்காந்தத்துல இருந்து வரக்கூடிய உயிர் சக்தி இருக்குது பாத்தீங்களா, அது ம் வந்து அகலமான பகுதியில ம் இறங்கி கூர்மையான பகுதியில நம்ம தண்டுவடத்துல இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லிட்டு உள்ளார நம்ம ம் சைக்கிள் ம் டியூப் மாதிரி இருக்கும். ம் அந்த ம் சைக்கிள் டியூப் வழியா உள்ளார வந்து நம்ம மூலாதாரம் வரைக்கும் செல்லும்போது ம் அந்த வான்காந்த சக்தி உள்ளார செல்லும்போது ம் அந்த இடையில வந்து ஒவ்வொரு முள்ளெலும்பு சைடுல இருந்தும் ஒரு கிளை நரம்புகள் வந்து உடலுடைய பல உறுப்புகளுக்கு வந்து ஆமா 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 பிரயாணம் பண்ணுது. ஆமா அப்ப ஆமா அந்த வான்காந்த சக்தி வந்து எல்லா உடல் உறுப்புகளுக்கும் போகும்போதுதான் எல்லா உடல் உறுப்புகளும் தன்னுடைய வேலைகள் வந்து சரிவர செய்யுது. இந்த ஆமா ஆமா வான்காந்த சக்தி இல்லைன்னு சொல்லி சொன்னாக்கா உடல் உறுப்புகள் செய்யாதுங்க. ஆமா இந்த ஆமா வான்காந்த சக்தியை வந்து சீர்படுத்தி உடல் உறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் செலுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் தான் வந்து நம்ம இதுல வந்து அக்குபஞ்சர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ம் அந்த மாதிரி வந்து ஒரு அந்த பினியல் கிளாண்டு தான் வந்து நம்ம உச்சியில இருக்கக்கூடிய பினியல் கிளாண்டுங்க. அது வந்து என்சைக்ளோபீடியால போட்டிருக்கான். ஓ அது வந்து அந்த நான் பினியல் பார்க்க கிளாண்டு ஸ்ட்ரக்சரை நான் இப்பவே பார்த்தறேன். நான் சாட் ஜிபிடில போட்டு பார்த்தேன். நீங்க போட்டு 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 பாருங்க. பாருங்க திருவிழாச்சந்தர். ஒய் ஆப்போசிட் ஒய் பிரமிடு இன் ஆப்போசிட் இன் பிரெயின் அண்ட் பிரெயின் அண்ட் ஸ்ட்ரக்சர் வாட் ஆஃப் கனெக்ஷன் பினியல் பிட்வீன் கிளாண்டு பிரெயின் போட்டா அண்ட் பாருங்க. போட்டு பாருங்க. ரிவர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிவர்ஸ் பினியல் கிளாண்டு. ஒய் ஸ்ட்ரக்சர் ரிவர்ஸ் ஆஃப் மகாலட்சுமி சொல்லுங்க. மகேஸ்வரி சொல்லுங்க. சகசிராதாரம் சகசிராதாரம் போடுங்க ஐயா. பாடியில ஆ துரியம் போட்டு அந்த கிளாண்டு ஆ சகசிராதாரம் போட்டாலே அது ரிசல்ட் எல்லாமே வருது ஐயா. சரி சரி இல்லை நான் பார்த்துட்டேன் இப்போவே நான் பார்க்குறேன். பார்த்துட்டு எப்படி அது முக்கோண வடிவு தலைகள் ரிவர்ஸில் எப்படி இருக்குது நான் பார்க்குறேன். படம் அதில் நிறைய கற்பனை படம் நிறைய இருக்குது. பாம்பெல்லாம் போட்டிருப்பாங்க சில எல்லாம் பார்த்தீங்கன்னா. நான் பார்த்துருக்கிற மறுபடியும் இதை பற்றி பேசுவோம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. ஆனா இந்த மாதிரி ஸ்பீச் நடக்கிறது தான் கொண்டு கூட்டு மனம் சொல்றாங்க. ஆமா ஆமா இல்லைன்னா ஒத்துக்கொள்ள முடியாது. இது ஏன்னா பைத்தியக்காரன்றுவாங்க. நாம இத குறிப்பிட்டது வந்து இந்த மாதிரி ஸ்பீச் சொல்றோம் இல்லையா, பேசுறோம் இல்லையா, இதுக்குதான் வந்து இந்த கொண்டு கூட்டு மனம்னு சொல்லி பார்ப்பட்டு 3வது இனமா. ஆமா ஆமா. இப்ப எதுக்காக எல்லாம் ஒன்று கூடி இருக்கான்? உடலை பற்றி மனதை பற்றி தெரிஞ்சுக்க நீண்ட நாள் வாழ்றதுக்கு தான். இந்த பிரச்சனையே நீண்ட காலம் வாழ்றதுக்கு தானே. ஆயில நீட்டிக்கிறதுக்கு தானங்க எல்லாமே இந்த வேலையை நடக்குது. ஆயில நீட்டிக்கிறது தானே எல்லா வேலையும் நடக்குது. உலகமே இப்ப மருந்து மாத்திரை தப்பிக்கிறது எல்லாத்தையும் ஆயில நீட்டிக்கிறது தானே. இதுல வந்து ஆயில நீட்டிச்சு பேரும் பூக்களோட வாழும் தெரியாம வேற ஏதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. உடம்பை தப்பால பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒலிம்பிக்கிற ஓட்டப்பந்தயம் வாங்கினா நிறைவாகுங்கிறான். அவன் எவ்வளவு தூரம் கெட்டு போறான்னு யாருக்கும் தெரியாது. உடம்ப வந்து உடம்பை காட்டினால் புகழ் வரும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் சில பேர் போடுறாங்க. உடம்பை காட்டுனா நடிகர்கள் அப்படித்தான். விளையாட்டு வீரர்கள் வேலையை உடம்பை காட்டுறதானே. அது பல்வேறு விளையாட்டு இருக்கு. அது காமிச்சு பேருன்னு நினைக்கிறான். ஓட்டப்பந்தயம் வந்தா பேருன்னு நினைக்கிறான். இப்படி தப்பா போயிடுச்சுங்கய்யா. புறம் இது பத்தி புறத்தில் கவனம் செலுத்துறது. என்னது புறத்தில்? எக்ஸ்டர்னல் ஃபிட்டிங்ஸ். இன்டர்னல் சயின்ஸ் இன்னும் அவங்க எல்லாம் இது பண்ணல. வெள்ளைக்காரன் தான் தப்பு பண்றான். இது காரணமே என்ன? நாம கெட்டு போறதுக்கு காரணம் வெள்ளைக்காரன் தான். எந்த சந்தேகம் கிடையாது. இவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் இப்போ ஐன்ஸ்டீன் பத்தி பெருசா சொல்றாங்க. ஏன் இவங்கள உள்ள ஆராய்ச்சி பண்ணல? எக்ஸ்டர்னல் பாடிஸ் ஸ்பேஸ் வரைக்கும் போறாங்க. இன்ட்ரா ஸ்பேஸ் உள்ள இருக்குன்னு அவங்களுக்கு ஏன் தெரியல? உடம்பே ஸ்பேஸ் தான். உடம்புல ஆட்டம் இருக்குது, இன்ட்ரா ஸ்பேஸ் இருக்குன்னு ஏன் இவங்களுக்கு தெரியலன்னு விட்டடிச்சிட்டானுங்க எல்லாருமே. பாடின்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியலையே. உடம்புன்னு ஒண்ணு இருக்கு. இவனுக்கு சிந்திக்கிறானே, இந்த சிந்தனை எங்கிருந்து வருதுங்க? என்ன ஊர்கட்ட முட்டைகளான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சிந்தனை எங்கிருந்துடா வர்றான்? நம்ம உடம்புக்குள்ள ஏன் இப்படி சிந்திக்குது? நம்ம உடம்புக்குள்ளே அப்படித்தானே இருக்குன்னு ஒருத்தன் கூட வாய் திறந்து பேசல. பேசிடுவானுங்க. அனமே 25, 26, 27 பேசிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு.
அதாவது இந்த ஓசினோ ரோஸ்மே மறுபடியும் இறங்கி இந்த 2வது நோபல் பரிசு கூட பெறலாம். எல்லாம் உடம்பு அப்படி தாண்டான்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓசினோ ரோஸ்மே அவர் சாகிறதுக்கு இந்த ஆராய்ச்சி பண்ணா நல்லா இருக்கும். உடம்புக்குள்ள எல்லாமே நடக்குது, எனர்ஜி இங்கதான் இருக்குது, இதெல்லாம் சும்மா கதை, இது வரைக்கும் இருக்கிற மருத்துவமே தப்புன்னு ஒரு அடி அடிச்சாருன்னா சரியா போயிருன்னு நினைக்கிறேன். பாருங்க, சிந்திங்க. திருலோக சந்தர் இருக்காரா? இருக்கங்கய்யா. அந்த வேணா அதை பாருங்க, நான் இப்ப பாக்குறேன். அந்த பிரமிட் எப்படி தலைகளை அவர் படங்களே இருந்தா பாருங்க. எப்படி ரிவர்ஸ்ல வாட் கனெக்ஷன் பிட்வீன் ஸ்பேஸ் அண்ட் பினியல் கிளாண்ட் போடுங்க. வாட் கனெக்ஷன் பிட்வீன் ஸ்பேஸ் அண்ட் பினியல் கிளாண்ட் அப்படின்னு போட்டு பாருங்க, வருதான்னு பாருங்க. ஓகேங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பினியல் கிளாண்ட் கூட போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பினியல் ஸ்ட்ரக்சர் படமெல்லாம் போட்டுறான். கேட்ட டயக்ராம் கேட்டாலும் போட்டு தர்றான். கேட்டோம்னா உங்களுக்கு எது படம் கேட்ட வேணுமான்னு கேட்கறான். படம் கேட்ட வேணுமா, அதுல கீழே கேட்டுறானே, ஒரு கருத்து எழுதணும்னா படம் வேணுமா அப்படின்னு கேட்கறான். என்ன மாதிரி எல்லாம் பண்ணி என்சைக்ளோபீடியாவில் போட்டிருக்காங்க. இருக்கட்டும், ரொம்ப நல்லது. இதெல்லாம் எல்லாரும் நமக்கு அதை பத்தி பரவாயில்ல, நீங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. நான் இந்த பீனியல் கிளாண்ட் இந்த 3ஆம் கண்ணுன்னு சொல்றான்னு பாருங்க. என்னடா 3ஆம் கண் பார்த்து கடைசியில பார்த்தா மனோன்மணி தான். மனோன்மணி இந்த மனம் தான். அது பீனியல் வேலை செய்யலன்னா செத்துருவாங்க. ஐயா, பீனியல் வேலையில எதுவுமே பீனியல் வேலை செய்யல அப்படின்னா இனப்பெருக்கமே நடக்காது. இந்த உயிர் உடல்ல தங்கறதுக்கு காரணமே வான்காந்த சக்தி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உடலை விட்டு உயிர் பிரிஞ்சுறீங்க. அந்த வான்காந்த சக்தி அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளுக்குள்ளார நமக்கு உள்ளுக்குள்ளார வர்றதுனாலதான் நம்ம உயிர் அந்த உடல்ல தங்கிட்டு இருக்கு. அந்த வான்காந்த சக்தியில்னா உடல் உறுப்புகள் தன்னுடைய செயல்பாட்டு இப்ப நம்ம சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், காற்றை சுவாசிக்கிறோம், வெப்ப சக்தி இருக்குது. இது எல்லாம் 4 சக்தியும் இருக்குது. அனதர் 5வது சக்தி அந்த வான்காந்த சக்தி. அந்த வான்காந்த சக்தி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த அனைத்து 4 சக்திகளும் செயலை இழந்துரும். இந்த 4 சக்திகளையும் செயலைப்படுத்துறதே வான்காந்த சக்தியான இந்த 5வது சக்தி தாங்க. அந்த சக்தி உள்ளுக்குள்ளார பெனட்ரேட் ஆகலன்னு சொன்னாக்க இந்த 4 சக்திகளும் சைலண்ட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், எல்லா உறுப்புகளும் சைலண்ட் ஆயிடும். சைலண்ட் ஆகும்போது உடல்ல அந்த உயிர் தங்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருங்க. வான்காந்த சக்தி தான் அடிப்படை, நம்ம உயிர் உடல்ல தங்கறதுக்கு அடிப்படை காரணம். அது பினியல் கிளாண்ட் வழியா தான் உடலுக்குள்ளார பெனட்ரேட் பண்ணி உடல் உறுப்புகள் உடல் முழுசும் பறந்து இருக்கிறதுக்கு காரணம் அந்த நம்ம உயிர் உடல்ல தங்கறதுக்கு காரணமே அந்த வான்காந்த சக்தி தான். இதுதான் அடிப்படை உயிர் சக்திங்க. சரிங்க. இப்ப மறுபடியும் நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.